வைத்தாஸ் கஃபே மே 4 முதல் பாண்டி பஜாரில் புதிய உயர்தர சைவ உணவகம் உதயம். விதவிதமான இட்லி, மொறுமொறு தோசைகள், அசத்தலான ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பர் இடம் வைத்தாஸ் கஃபே. வைத்தாஸ் கஃபே, பாண்டி பஜார், கார் பார்க்கிங் எதிரில். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் நட்சத்திரமே கொஞ்சம் பெரிய பாதிப்புகளை சந்திக்க போகிறது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தான். அடுத்து பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரத்துக்காரர்களுக்குமே மிக பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி இருக்காது. அவங்க பெரிய பிரச்சனைகள் எதுவுமே ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. அஸ்த நட்சத்திரக்காரங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு இந்த பக்கம் பணம் வந்துக்கிட்டே இருக்கும், இந்த பக்கம் செலவாயிட்டே இருக்கும். அது ஒரு லக்ஸுரியை அவங்க அனுபவிச்சுக்குவாங்க. இந்த அத்தனை நட்சத்திரங்களிலுமே திருவோண நட்சத்திரம் தான் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது அவங்க தான். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல அஸ்ட்ராலஜர் நித்யா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இப்போ 12 ராசிகளுக்கு உண்டான நட்சத்திரங்கள் என்னென்ன, அவங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷ ராசி நேயர்களில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் நட்சத்திரமே கொஞ்சம் பெரிய பாதிப்புகளை சந்திக்க போகிறது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தான். அதாவது அவங்க நினைக்கிற எந்த விஷயங்கள்லையுமே அவங்களுக்கு ஜெயம் அப்படிங்கிறது கிடைக்கவே வாய்ப்பில்லைம்மா. ரொம்ப நாள் இல்லை. அடுத்து இந்த நட்சத்திரம் உத்திரட்டாதியிலேருந்து, நான் இப்போ உத்திரட்டாதியில் சனி இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். உத்திரட்டாதியில் சனி இருக்கிற வரைக்கும் இன்னும் 1 வருட காலம் அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிச்ச ராகுவும் சரி, கேதுவும் சரி, குருவும் சரி, யாருமே அவங்களுக்கு அவங்க நினைக்கிறத அவங்களுக்கு நடத்த விடவே மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் சிரமங்கள்ல தான் இருப்பாங்க. அதனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எந்த விதத்துலையும் பணம் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறத செய்யவே வேண்டாம் இந்த 1 வருட காலம். இதை தான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 10% எடுத்துக்கிட்டா போதும். அவங்க சுய ஜாதகம் நல்லா இருந்தா அவங்க செய்யலாம். இந்த பயிற்சி பொதுவான பலனா தான் நான் இது சொல்றேன். அடுத்து பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அகம் புறம் அப்படின்னு 2 விஷயம் இருக்குமா. அகம் அப்படிங்கிறது மனமகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, குழந்தை பேரு, திருமணம், இந்த விஷயங்கள். புறம் அப்படிங்கிறது இந்த வீடு வாங்குறது, பணம், ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமுமே புறம். புறம் அவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கு. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராது. எதுல வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்ல சேலரி இருக்கும். வேலை, அதாவது பணம் வர்றதுக்காக வேலை வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது இல்ல, பணம் வர்றதுக்கு ஒரு வேலை செய்யணும்ல, அந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு வேலை செய்வாங்க. ஆனா இந்த திருமணம், குழந்தை பேரு, இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. நம்ம நிம்மதியா இருக்கணும், ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமம். ஆனா பினான்சியலா கொஞ்சம் அவங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும். ஓகேங்களா. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2மே அகமும் 50% நல்லா இருக்கு, புறமும் 50% நல்லா இருக்கு. இப்படி இருக்கும்போது அவங்க எப்படியும் அந்த ஓட்டிடுவாங்க. 2மே ஓரளவுக்கு நல்லா இருக்கனால சூரியனுடைய சுழற்சியை வச்சும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சில விஷயங்கள் சிறப்பாக நடக்குமா. ஓகே மேம். இப்போ பொதுவாக இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி வந்துருச்சு. ஸோ அதுலேயே கொஞ்சம் பயந்து போய் இருக்கிறாங்க. நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவங்க எந்த ஒரு விஷயமும் டைரெக்டாக செய்யாமல் அது கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஜாஸ்தி இருக்கும். பரணி கிருத்திகைக்காரங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்காது. அஸ்வினி மட்டும் கொஞ்சம் பத்திரமா இருந்துட்டா போதும். ஓகே மேம். ஸோ அடுத்ததாக ரிஷபராசி நேர்களில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கு அதுலமா ஒரு விஷயம், ரிஷபத்தில் கிருத்திகை வரும், மேஷத்துலேயும் கிருத்திகை இருக்கும், ரிஷபத்துலேயும் கிருத்திகை இருக்கும். ஆனால் இது அந்த நட்சத்திர டிகிரி தான் மாறுது. நடுவில் 30 டிகிரி முடிஞ்சதும் ரிஷபம் வந்துடும். அதனால கிருத்திகை கட் ஆகாது. கிருத்திகைக்கு நான் என்ன சொன்னனோ அதுவே தான் கிருத்திகை முழுக்க தொடரும். ரிஷபராசிக்காரங்களுக்குங்கிறக்காக அங்க வேற பலன்கள் மாறாது. அப்ப மேஷ கிருத்திகைக்கும் ஒரே மாதிரியான பலன்கள். மேஷ கிருத்திகைக்கும் ரிஷபம் கிருத்திகைக்கும் நான் சொன்ன பலனே தான் நடக்கும். ரிலாக்ஸா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப சிரமங்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி, இந்த 1 வருட பயிற்சி காலத்துல இருக்காது. ஓகே.
அடுத்தது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு. ரோகிணி தான் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும்மா. ஒரு பிரச்சனையுமே அவங்களுக்கு இருக்காது. அகம் சார்ந்தும் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். புறம் சார்ந்தும் அவங்க எதிர்பாராத இடங்கள்ல இருந்தெல்லாம் ஒன்றா அவங்க செய்கிற வேலையில் அடுத்த பொசிஷன் போய் நல்ல சேலரி அந்த மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் அப்படி தான், அவங்க நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சி பிஸ்னஸ் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. பயமே வேண்டாம். என்ன ஆயிடுமோ அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க நல்லபடியாக வாங்கலாம். அப்புறம் இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அந்த மாதிரி விஷயங்களும் அவங்க நினச்ச மாதிரி இந்த பயிற்சி காலங்கள் எல்லா கூட்டு கிரகங்கள் சனி, ராகு, கேது, குரு 4மே கொடுப்பாங்கம்மா. அடுத்தது மிருகசீரிட நட்சத்திரக்காரங்கள். மிருகசீரிடம் வந்து ரிஷபத்துலேயும் இருக்குது, மிதுனத்துலேயும் இருக்குமா. அந்த மிதுனம், ரிஷபம் 2 ராசிக்காரங்களுக்கு 2 ராசிலையுமே இருக்கிற மிருகசீரிட நட்சத்திரக்காரங்கள் கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கணும். ஆமாம், அவங்களுக்கு வந்து அகம் சார்ந்த பிரச்சனைகள் தான் நிறையா வரும். அதுவும் வந்து மனைவியோட பிரச்சனை, லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி, ஆண்களுக்கு தான் இதில் பாதிப்பு ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம், ஆண்களுக்கு பாதிப்பு ஜாஸ்தி இருக்கும். இவங்க எதுவும் இருக்கவே மாட்டாங்க. பட் அந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்டில் வேண்டாம் சொல்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு எனக்கு தொழில் மாற்றம் வருது, நான் அப்ராட் போகிறேன், அந்த மாதிரியெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லி நம்ம இந்த லவ் வந்து குவிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒரு உரசல் சொல்வோம் இல்லையா, ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்காது. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக 2 பேரும் சின்னதாக டெய்லி ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி. ஓகே, மிதுனம் ராசினருக்கு இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்? திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ராகுவுடைய நட்சத்திரக்காரர்கள். ராகு வந்து இப்போ குருவோட சாரத்தில் பூரட்டாதியில் போயிட்டு இருக்கனால அவங்களுக்கு வந்து அகம் சார்ந்த விஷயங்களை பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கொடுக்க மாட்டார். அதாவது வீட்டில் அம்மா அப்பா கிட்ட எந்த தொந்தரவு இருக்காது, ஒய்ஃப் கிட்ட, குழந்தைங்க கிட்ட எல்லாரும் ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஆஃபீஸ் போகிற இடத்துலையும் மேனேஜர்ஸ் கூட கொலீக்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஃபினான்ஷியலாக அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு நிறைய செலவுகள் கொடுப்பாருமா ராகு. அதாவது ஃபினான்ஷியலாக நிம்மதியாக இருக்க முடியாது. அப்பா உடம்பு சரியில்லாமல் போகுது, திடீர்னு ஒரு டக்குன்னு ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரு. எதிரே பார்த்துருக்க மாட்டோம். மார்னிங் ஜாபுக்கு வந்துடுவோம், அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வரும், அப்பா திடீர்னு மயக்கமாயி விழுந்துட்டாரு அப்படி, அப்போ உடனே எந்திரிச்சு போகணும், அப்போ கையில் பணம் இருக்காது. அந்த மாதிரி பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற பிரச்சனைகளை மட்டும் அந்த திருவாதிரை நட்சத்திரம் ராகுவே பூரட்டாதியில் இருக்கனால பணம், குரு வந்து பணத்துடைய காரகர், பணத்தை உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கிறதுக்கு இல்லாமல் பண்ணுவாருமா. அது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடகத்திலையும் இருக்கும், மிதுனத்திலையும் புனர்பூசம் இருக்கும். இந்த 4 கிரகங்களும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்காது. மீடியமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே மேம். அடுத்ததாக கடகராசி. அவர்களில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான 3 நட்சத்திரங்களுடைய அதுலேயும் ஆரம்பத்தில் நீங்கள் புனர்பூசத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. மற்ற 2 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன் இருக்கு? அடுத்து பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரத்துக்காரர்களுக்குமே மிகப்பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி இருக்காது. அதாவது பார்க்க போனால் கடக ராசிக்கே அதில் இருக்கிற புனர்பூசமாகட்டும், பூசமாகட்டும், ஆயில்யமாகட்டும் அவங்க பெரிய பிரச்சனைகள் எதுவுமே ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுவும் நடக்காது. அதாவது பிரச்சனை இல்லாமல் தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குமோ தவிர, நான் வந்து வெற்றிகளை கிடைச்சிருச்சு, ஒரு வீடு பார்த்துட்டேன், வாங்க போகிறேன், அப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியாது. வர மாதிரி இருக்கு, பட் தள்ளி தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எந்த பிரச்சனை, ஐயோ இந்த பெரிய பிரச்சனையில நான் சிக்கிட்டேனே அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக சிம்மராசி. அவர்கள் கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்காங்க. ஸோ அஷ்டம சனி வேற வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து இருக்கிறதுலே நமக்கு தான் ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அதுக்கு இந்த பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கு நல்லா இருக்கு. அதாவது ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் ஒரு 60% அவங்க பெரிய பிரச்சனைகள் எதுலையுமே சிக்கிக்காம தள்ளி போயிடுவாங்க. அகம் சார்ந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. புறம் சார்ந்து பண விஷயங்கள் மட்டும் பெரிய அளவில் பண வரவு
நச்சித்திரக்காரர்கள் இருக்காது. செலவுகளை சமாளிக்க மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. மற்றபடி ரெகுலராக டே டு டே லைஃப்க்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. ஆனால் மக நட்சத்திரக்காரங்களை அப்படி சொல்லவே முடியாதுமா. மகம் கொஞ்சம் படாத பாடுபடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதை மகம் மட்டும். சிம்மத்துக்கு அஷ்டமங்கிறது மகத்துக்கு மட்டும்தான் மொத்த பிரச்சனையும், அந்த 3 நட்சத்திரக்காரங்களோட பிரச்சனையும் சேர்த்து மகத்துக்கு தான் கொடுக்குறாரு. மக நட்சத்திரக்காரங்க மட்டும் கண்டிப்பாக அவங்க கையில் பணம் இருக்காது, பணமே கைக்கு வராது. என்ன பண்ணுறதுனே தான் ஒரு நாள் முழுக்க இதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற மாதிரியே தான் இருக்குமோ தவிர நிம்மதியாக விட்டது அப்படின்னு இருக்கவே முடியாது. அவங்க மட்டும் கொஞ்சம் பத்திரமா வீண் செலவுகளை தவிர்த்துட்டாங்க அப்படின்னா நிம்மதியாக இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த 3 நட்சத்திரக்காரர்கள்ல மகம் நட்சத்திரக்காரர்கள் தான் ரொம்ப அதிகமான ஜாக்கிரதையாக இருக்க வேணும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உத்திர நட்சத்திரத்துக்கு நான் சொன்னேம்மா, அவங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனைகளும் இருக்காது, அப்படியே லைஃப்பை தள்ளிடுவாங்க. அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. அஸ்த நட்சத்திரக்காரங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு இந்த பக்கம் பணம் வந்துக்கிட்டே இருக்கும், இந்த பக்கம் செலவாயிட்டே இருக்கும். அந்த ஒரு லக்ஸுரியை அவங்க அனுபவிச்சுக்குவாங்க. ஏன்னா பணம் வருது செலவாகுது, அந்த செலவில் அவங்களுக்கு லக்ஸுரி கிடைக்கும். அதனால அந்த லக்ஸுரியை அவங்க அனுபவிச்சுக்குவாங்க. எந்த பிரச்சனையுமே அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கவே இருக்காது. நிம்மதியாக ஜாலியாக இருக்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அகம் சார்ந்த வகையில் பிரச்சனைகள் இருக்காது. புறம் சார்ந்த வகையில் தான் பணவரவு அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும். அதே போல் அவங்க கொஞ்சம் பெரியவங்களா ஒரு ஏஜ் ஆயிருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த அவங்க நினச்சது மகனுக்கு திருமணம் பண்ணிடணும், மகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடணும், இந்த பேரம்பேத்தியை பார்க்கணும், அப்படியெல்லாம் ஆசைகளோடு இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆசைகளை கொஞ்சம் நிறைவேற்றி கொடுக்க மாட்டார். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும். அஸ்தம் சூப்பராக இருக்குது. உத்திர நட்சத்திரக்காரங்கள் கொஞ்சம் சிரமப்படுவாங்கம்மா கன்னிராசியில். ஓகே மேம். ஸோ கன்னிராசியை தொடர்ந்து அடுத்ததாக துலாம் ராசி. சித்திரை நட்சத்திரக்காரர்களும் துலாம் ராசிக்கு வரும். துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா சுவாதி, துலாமில் இருக்கிற சுவாதி எந்த ஆசையும் அவங்களுக்கு நிறைவேறாதுமா. ஓகேங்களா, சிரமம். ஆக்சுவலாக சொல்கிறது ரிஷபமும் துலாமும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த சனி பயிற்சியில். துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும், ரிஷப ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயமும் சரியாக நடக்கும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் துலாமில் இருக்கிற சுவாதி நட்சத்திரக்காரங்க நிறைய சிரமம் கூட சொல்ல முடியாது, அவங்க ஆசைகள் நிறைவேறாதுமா. ஓகேங்களா, அந்த மாதிரி எந்த கிரகமுமே அவங்களுக்கு, சனியும் சரி குரு ராகு கேது எதுவுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற இடத்துல இல்லவே இல்லை. எல்லாமே வந்து அவங்களுக்கு எதிரான இடங்கள்ல இருக்கிறதுனால அவங்க நினைக்கிற விஷயங்களை நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். அந்த ஒரு வருட காலத்துக்கு அப்புறம், ஒரு வருடங்கிறது நான் சனிக்காக தான் ஒரு வருடம் சொல்றேன், ராகுக்கு இதெல்லாம் சீக்கிரமே தாண்டி போயிடும். சனி ஒரு வருடம் அவங்க இதுல இருக்கறனால அந்த ஒரு வருட காலங்கள் பெரிய ஐடியாஸ் எதுவுமே அவங்க பண்ணாம இருக்கிறது நல்லதுமா. இது வந்து அந்த ஒரு 10% எடுத்துக்கிட்டோம். மற்றபடி அவங்க சுய ஜாதகங்களை பார்த்துட்டு அவங்க என்ன செய்யணுமோ கவனமா, அதுலயும் கவனமா என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். அடுத்து விசாக நட்சத்திரக்காரங்கள். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, துலாம் அளவுக்கு மோசமாக இருக்காது, ஆனால் ஒரு அளவுக்கு பரவாயில்ல. அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. ஓகே மேம். அவங்களுக்கு அகம் சார்ந்து பெரிய பிரச்சனைகள் வராது. ஃபினான்ஷியலாக மட்டும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தவிர்க்கிறது, இந்த இதுலலாம் ஷேர்ஸ்ல எல்லாம் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக நடக்கும். ஓகே மேம். அடுத்ததாக விருச்சிக ராசி. விசாகம் அனுஷம் கேட்டைமா. அதில் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு அளவுக்கு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. எந்த பிரச்சனையுமே அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வராது. ஆனால் ஒரே விஷயம், வாயை மட்டும் வச்சுட்டு சும்மா இருக்கணும். எங்கேயாவது போய் வாயை கொடுத்தாங்க அப்படின்னா ஆப்போசிட்லேயும் எல்லாம் பெரிய ஆட்களாக இருப்பாங்க இல்லையா, வாய் மூடிட்டு போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிரச்சனை வரும். அதனால வாயை மட்டும் எங்கேயும் போய் திறக்காம இருந்தாங்க அப்படின்னா போதும். அப்புறம் அகம் சார்ந்த வகையிலும் சரி, ஃபினான்ஷியலாகவும் புறம் சார்ந்த வகையிலும் பெரிய பிரச்சனைகளை அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்காது. அடுத்து பார்த்தோம்னா கேட்டை. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் சூப்பராக இருக்குமா. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. மோஸ்ட்லி கேட்டை நட்சத்திரக்காரங்க இந்த மாதிரி மீடியா துறை, ஐடி துறை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இருப்பாங்க. அந்த விஷயங்கள்ல அவங்க இன்னும் நிறைய ஆலோசனை செஞ்சு சிறப்பாக செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல பதவி உயர்வுகள், நல்ல சேலரி, அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு கேட்டைக்கு மிக சிறந்த வாய்ப்பு இருக்கு.
ஸோ அடுத்ததாக தனுசு ராசி. மூல நட்சத்திரம். நான் முதலே கேதுவுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே அடி வாங்குதுமா இந்த இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சியிலையும் கேதுவுடைய நட்சத்திரக்காரர்களா ரொம்ப சிரமப்பட போறாங்க. அதுல நம்ம முதலே அஸ்வினியும் மகமும் பார்த்துட்டோம். இப்போ மூலமும் அதே மாதிரிதான். அவங்களுக்கு வந்து நிறைவேறாத ஆசைகள், அவ்வளவுதான். பெருசா பிரச்சனை இல்லை. அவங்க என்ன நினைச்சாலும் அதுல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அந்த வெற்றி அடைய வேண்டிய இடங்கள்ல எல்லாம் ரொம்ப கவனமா அவங்க அதை கடந்து போகணும். அதுதான் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பணவரவு சீராக இருக்கும். அதை வந்து பத்திரம் சேர்த்த முடியாது. வர்ற பணத்தை நம்ம பத்திரப்படுத்திக்கலாம். ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி போடலாம், இல்லை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடலாம்னா அது முடியாது. செலவுகள் ஆகிடும். ஆனால் கஷ்டம் இருக்காது. பணம் வந்துட்டு இருக்கும், அவங்க செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அதே போல் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. ஏன்னா அகம் நிம்மதி கிடைக்கும் அவங்களுக்கு. அகம் நல்லா இருக்கனால நிம்மதியாக இருப்பாங்க. பெரிய அளவில் பணவரவு இல்லைன்னா கூட வந்துட்டு இருக்கோம், ஆனால் தேவையான அளவு மட்டும் வந்துட்டு இருக்கோம். ஒரு 20ஆம் தேதிக்குள்ள செலவுகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த 10 நாள் மட்டும் சரி அப்படி எப்படியா சமாளிச்சிடலாம், வந்துரும்ல சேலரி, அந்த மாதிரி அப்படியே ஓட்டிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குமா. ஓகே மேம். ஸோ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களுக்கு பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததாக மகரம் ராசி. அதில் வந்து உத்திராடம் வரும். உத்திராடம்காரங்களுக்கு நான் சொல்லிட்டேன், ரிலாக்ஸா அப்படி தள்ளிட்டு போயிடுவாங்க. திருவோணம்மா சூப்பராக இருக்க போகிறது. இந்த அத்தனை ராசிகள், இந்த அத்தனை நட்சத்திரங்களிலுமே திருவோண நட்சத்திரம் தான் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது. அவங்க தான். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே ஜாலியாக ஒரு ஏகாந்தமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. காதலை இவங்களும் தேடி போவாங்க, இவங்கள தேடியும் காதல் வரும். ஓகேங்களா? அதனால அவங்க ஒரு மாதிரி இந்த ரன் படத்துல மாதவன் இருப்பாருங்களா, அவர் ஜாலியா அந்த மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க போறவங்க திருவோண நட்சத்திரக்காரங்க தான். அகம் அப்படி இருக்கும். புறம் அப்படின்றதுல கொஞ்சம் பணம் வரவு அப்படிலாம் அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. பணம் வந்தாலும் சரி வரலினாலும் சரி. அதனால அதை பத்தி அவங்களுக்கு எண்ணம் கூட இருக்காது. ஜாலியா ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல திருவோண நட்சத்திரக்காரங்க இந்த கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த கஷ்டமில்லாத ஒரு அவங்க அந்த மரணம் சம்பவிக்கக்கூடிய நிலை, அந்த கடைசி இதில் இருக்கவங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எல்லாம் இல்லாமல் கடவுள் கூட்டிகிட்டு போயிடுவாருமா. அதனால திருவோணம் தான் இருக்கிறதுலேயே சூப்பராக இருக்கிற நட்சத்திரம். அவிட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிம்மதி அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஓகேயா? ஓடிட்டே இருக்கணும், நிறைய வேலைகள், எப்போவுமே வேலை வேலை வேலை, டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குமோ தவிர ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கே முடியாது. பணம் வரும், அவங்க அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்களே, அதனால பணம் வரும். ஆனாலும் அந்த பணத்தை அனுபவிக்கணும்ல. அந்த பணத்தை செலவு பண்ண டைம் இருக்கணும். அது என்ன வாங்கலான்னு முடிவு பண்ணணும், ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னா முடிவு பண்ணணும், இல்லை ஒரு ட்ரிப்பு போகிறோன்னா கூட அதுக்கான டைமே இருக்காது, யோசிக்க கூட. ஓடிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு டென்ஷனாக ஒரு வேலை எல்லாம் இருக்கும், பணமும் இருக்கும். ஆனால் அந்த நிம்மதி மட்டும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. இது வந்து கும்பத்தில் இருக்கிற அவிட்டத்துக்கும் அதே மாதிரி தான். ஓகே மேம். ஸோ கொஞ்சம் அப்போ திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் கொஞ்சம் ஜாலியாக நிம்மதியாக இருப்பாங்க. ஸோ மற்ற நட்சத்திரம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே மேம். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் அவங்க ராசியிலேருந்து சனி வெளியே போயிடுச்சு இல்லைங்களா. அதனால அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, சனி போயிடுச்சுப்பா இனி நம்ம நிம்மதியாக இருக்கலாம், அப்படிதான் ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மறந்துடணும். ஏன்னா இன்னும் சனி முழுமையாக உங்கள் நட்சத்திரத்துலேருந்து வெளியே போகலை. அதாவது உங்கள் ராசியிலேருந்து வெளியே போயிட்டார், கும்பத்துலேருந்து வெளியே போயிட்டார். ஆனால் பூரட்டாதியில் சனி வந்து ஏப்ரல் 29ஆம் தேதி வரைக்கும் பூரட்டாதியிலே தான் இருப்பார். அதனால போகிறப்போ அவர்னால என்னென்ன பிரச்சனை கடைசியாக மிச்சம் வச்சிருப்பார்ல கொஞ்சம் பிரச்சனையெல்லாம், அதுவும் அவங்க கர்மாக்கு தகுந்த மாதிரி தான். அது மாதிரி என்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கோ அதையெல்லாம் செஞ்சு உங்களை கொஞ்சம் முடிச்சு விட்டுட்டு அப்புறம் தான் அவர் கிளம்புவார். அதுக்கு முன்னாடி அவர் போக மாட்டார். அதனால இன்னும் 1 மாத காலங்கள் நீங்க உங்களுக்கு இப்ப எப்படி இருந்துச்சோ, இவ்வளவு நாள் புரட்டாதிக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்னும் 1 மாச காலம் இருக்கும். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுகளை அகம் சார்ந்த பாதிப்புகள் இருக்காது. ஆனால் புறம் சார்ந்த வகையில் பணவரவு அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் இவங்க வர்றது வந்துட்டு இருக்கும். அது நிறைய வீண் செலவுகளுக்கு இடம் இருக்கும். அதனால அது செலவு வேஸ்ட் பண்ணிடாம அந்த பணத்தை பத்திரப்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது.
ஓகே. கும்பராசிக்கு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பயத்துல தான் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து அப்பாடா கும்பராசியில இருந்து மீனராசிக்கு சனி பகவான் மாறிட்டாரு அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு விட்டாலும் இல்லை இன்னும் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மீனம் ராசி, இறுதியான ராசி. மீனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை தீந்துருச்சுமா. ஓகேங்களா? ஆனால் இன்னொரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதாவது ராகு வெளியேறி போயிட்டாரு, சனி உள்ள வந்துட்டு இருக்காரு. ஆனால் ராகு செஞ்ச வேலைகள் வேற. அவர் வந்து ஆசைகள் எல்லாம் தூண்டி விட்டு இப்போ எவ்வளோ உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்திருக்கும் இல்லையா, மொத்தத்தையும் காலி பண்ணி அதை வாங்கு இதை வாங்கு அங்கே போ இங்கே போன்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் செஞ்சு வச்சுட்டு தான் ரேவதிக்கும் உத்திரட்டாதிக்கும் வெளியே போயிட்டார். ஆனால் இப்போ சனி வர்றாரு. சனி என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் தீர்த்துட்டியா, ஆடி முடிச்சிட்டியா, இரு வச்சுக்கிற உன்ன அப்படின்னு சொல்லி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களையும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார். ஆனா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களால சமாளிக்க முடியுமா? ஏன்னா ராகு இருக்கப்பவும் அவங்க ரொம்ப பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சனியுடைய நட்சத்திரம். உத்திரட்டாதி வந்து சனியோட நட்சத்திரம் தான். என்னதான் ராகு ஆட்டம் போட்டாலும் அந்த இடத்துல சனி இருந்து அவங்கள காப்பாத்தி வச்சிருப்பார். அதனால உத்திரட்டாதி பெரிய பாதிப்புகளை சந்திக்காது. ஆனா ரேவதி நட்சத்திரம் அப்படி இல்லை. அவங்களுக்கு அப்போ புத்தி கொஞ்சம் ராகு இருந்தப்போ புத்தி கொஞ்சம் கலண்டுரும். அவங்க புதனுடைய நட்சத்திரக்காரர்கள். அவங்களுக்கு வந்து சனி மாதிரி யாரும் ஹெல்ப் பண்ண கிடையாது. அதனால அவர் சொன்ன ராகு சொன்னதெல்லாம் கேட்டு செஞ்சிருப்பாங்க. இப்போ சனி வரும்போது அது தப்பு, என்னென்னலாம் அவங்க தப்பு செஞ்சாங்களோ அதை எல்லாம் பார்த்து அந்த இடத்துல எல்லாம் அடிப்பார். அதனால இப்போ ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுப்பாரு. அதாவது குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனைகளை கொடுப்பாரு. அதே போல பினான்சியலா இந்த குடும்பத்துக்கு அவங்க நிறைய செலவழிக்க வேண்டி வரும். அப்போ பினான்சியலா கையில இருக்கிற பணத்தை எல்லாம் நிறைய வேஸ்ட் பண்ண வேண்டி வரும். அந்த மாதிரி பணம் வந்துட்டு தான் இருக்கும். வர்ற பணத்தை தடுக்க மாட்டாங்க. ஆனா பணம் வந்துட்டு இருக்கும். ஆனா அந்த பணம் முழுமையா செலவுகள் ஆயிடும். கையில வந்து எதுவுமே நிக்காது. கடன் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். இவங்க போய் கடன் கேட்டா உங்ககிட்ட இல்லையா அப்படி கேட்பாங்க. அவ்வளவு நல்லா அவங்க இருந்திருப்பாங்க. இப்போ அப்படி பண்ண அவ்வளோ ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்து மலேசியா போன அந்த மாதிரி போயிட்டு இந்த மாசம் போய் கடன் கேட்டா அவங்க என்ன நினைப்பாங்க? இப்படி ஜாலியா இருந்தே அப்படிதான் நினைப்பாங்க. உனக்கு வேணும், அதாவது அந்த கௌரவமும் சேர்ந்து பாதிக்கப்படும். உனக்கே உங்ககிட்டயே பணம் இல்லையா, என்னடா இவன் இந்த ஆட்டம் போட்டானே அப்படி சொல்லுவாங்கல்ல. அதனால அந்த கௌரவத்தையும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கௌரவத்தையும் சேர்த்து பாதிப்பு வருமா. இந்த 4 கிரகங்களுடைய அதாவது சனி குரு ராகு கேது இந்த 4 கிரகங்களுடைய சுழற்சியை வச்சு பார்க்கும்போது அதிக பாதிப்பு ரேவதிக்கு இருக்கும். கொஞ்சம் பேசாம இருந்துக்கணும். எங்கேயும் வெளியே போய் நம்மளோட கஷ்டத்தை வெளியே சொன்னா அது அசிங்கப்படுற மாதிரி ஆயிடும். அதனால அந்த இது பண்ணாம இருக்கணும். உத்திரட்டாதிக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் கொடுக்க மாட்டாருமா. அவங்க முதலே அவங்கள கவனமா வச்சிருப்பாரு. இப்பவும் சனி உத்திரட்டாதிக்குள்ளேயே போகும்போது அவங்கள கவனமா தான் பார்த்துக்குவாரு. செலவு, அதாவது கையை அவங்க நீட்ட மாட்டாங்க. செலவு பண்றதுக்கு பண்ணாதானே பிரச்சனையாகும். அவங்க மோஸ்ட்லி சிக்கனமா இருந்துப்பாங்க. குடும்பத்திலையும் கவனமா இருந்துப்பாங்க. யார்கிட்டையும் அனாவசிய பிரச்சனைகள் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. அதனால உத்திரட்டாதிக்கு நல்லா இருக்கு, ரேவதிக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிரமம்.